இந்த பயிற்சியில் மேக் ஏ டெஸ்ட் மேண்ட்ரலை L is equal to 200 மில்லிமீட்டர் மற்றும் கவுண்டர் போர் அட் த எண்ட் எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் லேத் மேண்ட்ரலை பற்றி அறிந்து கொள்ளலாம். மேண்ட்ரல்களின் வகைகள் மற்றும் பயன்பாடுகளை பட்டியலிடலாம். போரிங் மற்றும் கவுண்டர் சிங்கிங் செயல்முறையை விளக்கலாம். சென்டர்களுக்கு இடையில் ஜாபை அமைப்பது. ஸ்ட்ரெயிட் ட்ரெயில் கேரியரை பயன்படுத்தி ஜாபை தேவையான துல்லியத்தில் திருப்பலாம். லேத் மேண்ட்ரல்களை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் தொடங்குவோம். லேத் எந்திரத்தில் ஜாபை ஹோல்டு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் சாதனங்கள் இவைகள் முக்கியமாக ஒரு லேத்தில் ரீமிங் அல்லது போரிங் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டதன் போரிங் அளவை பொறுத்து அதன் வெளிப்புறத்தின் விட்ட பகுதிகளில் வேலை செய்ய பயன்படுத்தப்படுகிறது. ஸ்டாண்டர்ட் சாலிட் மேண்ட்ரல் பொதுவாக எஃகு மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது கடினப்படுத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு 1:2000 டேப்பருடன் இணைக்கப்படுகிறது. இது ஒரு ஒர்க் பீஸில் ஒரு துளை அல்லது ரீம் செய்யப்பட்ட துளைக்குள் அழுத்தப்படுகிறது அல்லது இயக்கப்படுகிறது. இதனால் அது ஒரு லேத் மீது ஏற்றப்படும். மேண்ட்ரலின் முனைகள் அதன் பாடியை விட சிறியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மற்றும் லேத் கேரியரின் கிளாம்பிங் ஸ்க்ரூவுக்கு ஒரு ஃபிளாட் வழங்கப்படுகிறது. இது துல்லியத்தை பாதுகாக்கிறது மற்றும் லேத் கேரியர் இறுக்கப்படும் போது மேண்ட்ரலுக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்கிறது. இந்த மேண்ட்ரல்களில் செய்யப்பட்ட மையங்கள் பி வகை, அதாவது பாதுகாக்கப்பட்ட சென்டர்கள். அத்தகைய சென்டர்களில் வேலை செய்யும் பகுதி ஆழமானது மற்றும் கையாளும் போது சேதமடையாது. இப்போது மேண்ட்ரல்களின் வகைகளை பார்ப்போம். 6 வகையான மேண்ட்ரல்கள் உள்ளன. அவை எக்ஸ்பான்ஷன் மேண்ட்ரல், லேத்தில் விரிவடையும் மேண்ட்ரல்கள், ஒரு ஒர்க் பீஸின் உள்விட்டத்தை பிடிக்கும் ஒரு வகை மேண்ட்ரல். 2 பொதுவாக வகையான விரிவாக்க மேண்ட்ரல்கள் ஸ்பிளிட் புஷிங் மேண்ட்ரல் மற்றும் அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ரைட் மேண்ட்ரல் ஆகும். கேங் மேண்ட்ரல் என்பது அதற்கு இணையான ஒரு அமைப்புடன் கூடியதாகும். இதன் ஒரு முனையில் ஒரு தட்டையான விளிம்பு மற்றும் மறுமுனையில் ஒரு த்ரெட்டட் பகுதி உள்ளது. ஒரு கேங் மேண்ட்ரல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் போது எந்திர செயல்பாடுகள் பல தின் பீஸ்களில் செய்யப்பட வேண்டும். அவை வேறு எந்த முறையிலும் இருந்தால் எளிதில் சிதைந்துவிடும். பல்வேறு துளையிடும் வேலைகளை வைத்திருப்பதில் நேரத்தை மிச்சப்படுத்த ஸ்டெப்ட் மேண்ட்ரல் பயன்படுத்தப்படுகிறது. ஹோல்டு செய்யப்பட வேண்டியது அவசியம் ஏற்பட்டால் ஸ்க்ரூ அல்லது த்ரெட்டட் மேண்ட்ரல் பயன்படுத்தப்படுகிறது. எந்த ஒரு எந்திர ஒர்க் பீஸ்களிலும் த்ரெட்டட் ஹோல் இருக்கும். டேப்பர் ஷாங்க் மேண்ட்ரல்கள் பொதுவாக சிறிய ஒர்க் பீஸ்களை வைத்திருக்க பயன்படுத்தப்படுகின்றன. டேப்பர் ஷாங்க் மேண்ட்ரல்களின் 2 பொதுவான வகைகள் எக்ஸ்பான்ஷன் ஸ்டட் மேண்ட்ரல் மற்றும் த்ரெட்டட் ஸ்டட் மேண்ட்ரல். கோன் மேண்ட்ரல் 2 டேப்பர்களுக்கு இடையில் பெரிய துளையிடப்பட்ட ஜாப் மற்றும் நட், வாஷர் மற்றும் ஸ்பேசிங் காலர்ஸ் மூலம் இறுக்கமாக பாதுகாக்கப்படும். ஒரு டெஸ்ட் மேண்ட்ரலை கொண்டு லேத் ஸ்பிண்டிலில் உண்மையான ஓட்டத்தை எவ்வாறு சோதிப்பது என்பதை இப்போது பார்க்கலாம். ஸ்பிண்டில் டேப்பரில் டெஸ்ட் மேண்ட்ரலின் டேப்பர் ஷாங்கை கண்டறியவும். ஒரு டயல் கேஜை ஹோல்ட் செய்து கேரேஜ் நிலையாக வைத்து அதன் பிளங்கரின் இலவச முனைக்கு அருகில் மேண்ட்ரலை தொடர்பு கொண்டு அதை 0 நிலைக்கு அமைக்கவும். டயல் கேஜ் பிளங்கரை ரைட் ஆங்கிளில் சோதனை செய்ய மேற்பரப்பில் வைக்கவும். மேண்ட்ரலை கையால் மெதுவாக ஸ்பிண்டிலுடன் சுழற்றவும். டயல் கேஜின் அளவீடுகளை கவனித்து குறிக்கவும். ஸ்பிண்டில் நோஸுக்கு அருகில் டயல் கேஜை நகர்த்தவும். மேண்ட்ரலை கையால் மெதுவாக ஸ்பிண்டிலுடன் சுழற்றவும் மற்றும் அளவீடுகளை கவனிக்கவும். ஸ்பிண்டில் மெதுவாக சுழலும் போது டயல் கேஜின் அளவீடுகளை எடுக்கவும்.
டயல் அளவீடுகளின் விலகலை சரிபார்த்து மதிப்பை சோதனை விளக்கப்படத்துடன் ஒப்பிடவும். விமான மேற்பரப்புடன் ஆவி நிலை சரி செய்தல். போரிங் என்பது ஏற்கனவே உள்ள துளையிடப்பட்ட அல்லது மைய துளையை சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் மூலம் பெரிதாக்கி சரி செய்வதாகும். ட்ரில்ஸ் சைஸ் ஒரே ஸ்டாண்டர்ட் அளவில் கிடைப்பதால் ஹோலை பெரிதுபடுத்த மீண்டும் போரிங் மூலம் ஹோல் போடுவது அவசியமாகிறது. துளையின் ஒரே மையம். துளையின் துல்லியத்தை பராமரிக்க, சிறந்த மேற்பரப்பு பினிஷிங்கை பெற, துளையிடுதலால் உருவான பிழையை அகற்றவும், ரீமிங் செயல்பாட்டை எளிதாக்கவும். போரிங் என்பது துளையிடப்பட்ட அல்லது ஆழமாக துளையிடப்பட்ட துளைகளில் செய்யப்படும் ஒரு உள் செயல்பாடு ஆகும். போரிங் டூலின் கட்டிங் எட்ஜ் லெஃப்ட் ஹேண்ட் பிளைன் டர்னிங் டூலை போலவே தரையிறக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆபரேஷன் வலமிருந்து இடமாக செய்யப்படுகிறது. துளையிடப்பட்ட துளையின் முடிவை வளைக்கும் ஒரு செயல்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் கருவி கவுண்டர் சிங் என்று அழைக்கப்படுகிறது. கவுண்டர் சிங் என்பது இடப்பட்ட துளையின் முடிவு பாகத்தில் ஒரு வளைவை ஏற்படுத்துவதாகும். இந்த கவுண்டர் சிங் ஆனது துளையின் செலுத்தப்பட்ட ஸ்க்ரூ பொருத்தப்படும் பொழுது அதன் மேல் பாகமானது அதன் மேற்பரப்போடு சமமாக இருக்க போதுமான இடத்தை உருவாக்கி தருகிறது. பொதுவாக பயன்படுத்தப்படும் கவுண்டர் சிங்குகளுடன் பல வெட்டப்பட்ட விளிம்புகளை கொண்டுள்ளன. மேலும் அவை டேப்பர் ஷாங்க் மற்றும் நேரான ஸ்ட்ரைட் ஷாங்கில் கிடைக்கின்றன. துல்லியமான கவுண்டர் சிங்கிற்கு இயந்திர கருவிகளை அசெம்பிள் செய்வதற்கும் எந்திர செயல்முறைக்கு பிறகு பைலட்டுகளுடன் கூடிய கவுண்டர் சிங்குகள் பயன்படுத்தப்படும். ஸ்ட்ரெயிட் டைல் கேரியரை பயன்படுத்தி மையங்களுக்கு இடையில் ஜாபை எவ்வாறு அமைப்பது மற்றும் வேலையை தேவையான துல்லியத்திற்கு மாற்றுவது எப்படி என்பதை பார்ப்போம். இதை செய்ய உங்களுக்கு ஒரு மூலப்பொருள், இண்டிபெண்டன்ட் சக், கட்டிங் டூல், ஸ்ட்ரெயிட் டைல் கேரியர், மெஷரிங் டூல்ஸ், ட்ரில் சக் மற்றும் ட்ரில் பிட்ஸ், கிரீஸ் மற்றும் ஸ்பேனர் செட் தேவை. ஜாப் வரிசை பின்வருமாறு. மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். இண்டிபெண்டன்ட் சக்கை ஹோல்ட் செய்து சர்ஃபேஸ் கேஜை சரி செய்யவும். ஃபேசிங் டூல் அமைத்து ஒரு முனையை எதிர்கொள்ளவும். ஜாபின் மையத்தில் துளைக்கவும் மற்றும் கவுண்டர் போர் 20 மில்லிமீட்டர் முதல் 5 மில்லிமீட்டர் ஆழம் வரை மற்றும் வரைபடத்தின்படி ஜாபை மீண்டும் மையத்தில் துளைக்கவும். ரிவர்ஸ் மற்றும் ட்ரூ இது ஒரு இண்டிபெண்டன்ட் சக் மற்றும் ஜாபை எதிர்கொண்டு பராமரிக்க மொத்த நீளம் 200 மில்லிமீட்டர் மற்றும் ஜாபின் மையத்தில் துளையிடுதல். கவுண்டர் போர் 20 மில்லிமீட்டர் முதல் 5 மில்லிமீட்டர் வரை ஆழம் மற்றும் ஜாபை மீண்டும் மையமாக துளைக்கவும். லேத் ஸ்பிண்டில் இருந்து சக்கை அகற்றி ஸ்பிண்டில் டிரைவிங் பிளேட்டை சரி செய்யவும். லைவ் சென்டர் மற்றும் டெட் சென்டரை ஏற்றவும். 2 மையங்களுக்கு இடையே உள்ள லேத் சீரமைப்பை சரிபார்க்கவும். ஸ்ட்ரெயிட் டைல் கேரியர் உதவியுடன் மையங்களுக்கு இடையில் ஜாபை பிடித்துக் கொள்ளுங்கள். சரி செய்யும் முன் மையத்தில் கிரீஸை பயன்படுத்தவும். 1 மில்லிமீட்டரின் ஃபீட் மூலம் ஜாபை திருப்பி அதன் அதிகபட்ச நீளத்திற்கு மாற்றவும். ஜாபின் உருளைத்தன்மையை உறுதி செய்ய இரு முனைகளிலும் விட்டத்தை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் ஜாபை மீண்டும் சீரமைக்கவும். 41 மில்லிமீட்டருக்கு குறைத்து இரண்டாவது முறை மற்றொரு 1 மில்லிமீட்டர் ஊட்டத்திற்கு செல்லும் பாகத்தை மீண்டும் திருப்பவும். அதன் அதிகபட்ச நீளத்திற்கு 40 மில்லிமீட்டர் திருப்பத்தை முடிக்கவும். சாம்பர் 2x45 டிகிரி. மையத்திற்கு இடையில் ஜாபை திருப்பி பிடிக்கவும். ஜாபின் மீதமுள்ள நீளத்திற்கு 40 மில்லிமீட்டர் திருப்பவும். சாம்பர் 2x45 டிகிரி. வரைபடத்தின்படி பரிமாணத்தை சரிபார்க்கவும். இந்த பயிற்சியின் முடிவை மேக் ஏ டெஸ்ட் மேண்ட்ரல் L is equal to 200 mm மற்றும் கவுண்டர் போர் அட் த எண்ட் என்ற தலைப்பில் நாம் அடைந்துள்ளோம்.
இப்போது நீங்கள் லேத் மேண்ட்ரலை தெரிந்து கொள்ளவும், மேண்ட்ரல்களின் வகைகள் மற்றும் பயன்பாடுகளை பட்டியலிடவும், போரிங் மற்றும் கவுண்டர் சிங்கிங் செயல்முறையை விளக்கவும், மையங்களுக்கு இடையில் ஜாபை அமைக்கவும், ஸ்ட்ரெயிட் டெயில் கேரியரை பயன்படுத்தி ஜாபை தேவையான துல்லியத்திற்கு மாற்றவும் முடியும்.